ஆசைக்கு மைகள் சொல்லி கல்யாணம். ஏண்டி உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாது. ஆ தரல எங்க கிட்ட காட்டணும்னு நினைச்சுக்க இதை விட பல மடங்கு அனுபவிப்ப. ஒழுங்கா சொல்றத செய். திரும்ப திரும்ப உனக்கெல்லாம் போன்லாம் பண்ண நினைக்காத, புரியுதா? வெடி போன. அபயா, ஏப்ஸ் தூங்கிட்டியா என்ன? லைட்டாக தலைவலி, அதான் சீக்கிரமாக தூங்கிட்டேன். இப்போவே தூங்கணுமா இல்லை தூக்கத்தை காலையில் இருக்க தள்ளி வச்சுக்கலாமா? தலைவலிக்குது, தூங்கணும். ரிசப்ஷன்லேருந்தே நீ டல்லாக தான் இருக்க. அப்போலேருந்தே தலைவலிக்குதா என்ன? ம் நமக்குள்ளே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்குள்ளே மேரேஜ், இதோ இப்போ ஃபர்ஸ்ட் நைட். சரி ஓகே, பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன், நீ தூங்கு. குட் நைட். ம் ஒரு ஆப்பிள் எடுத்து போட. சொல்கிறா சனி, எவனுக்காச்சும் கல்யாணம் ஆகிடக்கூடாது, உடனே ஃபோனை போட்டுருவியே. நான் மாமே செம்ம ஜாலியா இருக்க போல. டேய், வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது. ஏன்டா என்னாச்சு? ஒரே ஒரு ஆப்பிள் தாண்டா கேட்டேன், அதுக்கே மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்திட்டா. ஐயோ. 2 நாளாகவே டல்லாக தான் இருக்கா. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட பேசினேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம நேரில் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. மேரேஜ்க்கு அப்புறமாச்சும் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது கூட இல்லை. டேய் மாமே, ஏதோ ரிசப்ஷன் மேரேஜ்னு டயர்டாக இருந்திருப்பாங்கடா, அதுக்கு போய் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரிடா, நான் அப்புறம் பேசுகிறேன். இன்னும் 1 வாரத்துக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்டிலே இரு.
யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காத, புரியுதா? ம். நான் என் ஸ்கூலுக்கு போய் ஹெச்எம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா நீ மட்டும் தனியா போகாதம்மா, நானும் வரேன். நீ வர வேணாம். இல்லம்மா நானும் வரேம்மா. நீ வர வேணாம், வீட்லயே இரு. கதவை பூட்டிக்கோ. ஷோ. ஏய் என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? நைட்டு என்கிட்ட நல்லா பேசுனா நல்ல கனவு வந்திருக்கும். சரி எஞ்சி வா, வி லவ் காஃபி. மறுபடியும் கதை சாத்திட்டு தூங்கிடாத. என்ன டீச்சர், சிட்டிக்கு அனுப்பிச்சி பொண்ணை படிக்க வைக்காதீங்கன்னு என்ன கேட்டிங்களா? அதான் நல்லவங்க எல்லாம் தப்பை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. காஃபி சுமாராக இருக்கா? ஆப்ஸ் நல்லா இருக்கு. உன் பேரில் இருக்கிற அந்த எனர்ஜி நான் இன்னும் உன்கிட்ட பார்க்கவே இல்லையே. ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்க? இந்த மேரேஜில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை புது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கியா? உங்கள் அம்மா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீ ரொம்ப ஜோவியல், சரியான வாயாடி, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு பொண்ணை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் சரியாயிடும். மேரேஜ்க்கு முன்னாடியாவது பரவாயில்ல, நல்லா பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சுத்தமாக பேசுறதில்ல. சரி ஓகே. நான் இங்கே தான் பக்கத்தில் பேட்மிண்டன் விளையாட்டுருப்பேன். ஏதாச்சும் நான் கால் பண்ணேன். வணக்கம்மா, ஸ்டேஷன்லேருந்து வர்றேன். எல்லாம் நல்ல விஷயம்தான், வாங்க உள்ளே போய் பேசுவோம். யார்? ஏய் ஏண்டி கேன இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா கண்டுபிடிது கஷ்டம் நினைச்சுக்கினியா? நான் போலீஸை கூப்பிடுவேன். எதுக்குமா பதற்றப்படுறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும் சார். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சுமூகமாக போகிற வரைக்கும் விட மாட்டானுங்கம்மா. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. எங்கடி புருஷன்? அவனுக்கு ஒண்ணுமே தராதாமே. அடே அபியா புருஷா, எங்கடாகிற? வடா வெளிய. ஆம்பளை துணை இல்லாத வீடுன்றனால தான் உங்களுக்காக பேசி முடிச்சு வைக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காசு வாங்கினேன்னா எங்களை மாதிரி கேவலமான ஜென்மம் வேற யாரும் இருக்க முடியாது. கிளம்புங்க சார். இவன் தான் உன் புருஷனா? நீ என்னடா அவர்கிட்ட சொல்றது? நானே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்ல வந்தானே? எதுக்கும் இன்னொரு வாட்டி யோசிச்சு முடிவு. ஜபார், எது எப்படியோ நாளைக்கு நீ வர, அண்ணன் சொல்ற வேலையை செய்யற. இல்லன்னா தான் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரிட மாட்டீங்க.
ஏன் பார்த்தா டல்லாவே இருக்கா? ம், என்ச்சு வா, ஏதாச்சும் படத்துக்கு போகலாம். வேணாம், வேற எப்பாவது போகலாம். அப்படின்னா பீச், மால் இல்லை கோயில் எங்கேயாச்சும் போகலாம் வா. வேற ஒரு நாள் போகலாம். அட்லீஸ்ட் ஒரு வாக்காச்சும் போகலாமே. ஓகே, இந்த லான்லேயே நடந்துட்டு வரலாமா? சரி வா. ஜாப் ஏதோ மாறணும்னு சொன்னியே, டிசைட் பண்ணிட்டியா? இல்லை, இன்னும் டிசைட் பண்ணல. ம், ராம், இல்லை மேரேஜ் முடிஞ்சனுக்கே உங்கள் அம்மா தங்கச்சி தான் ஊருக்கு கிளம்பிட்டாங்களே, ஒருவேளை அதனால சோகமாக இருக்கியா என்ன? ஆ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உள்ள போகிறேன். ராம், ராம், ஏ ஆப்ஸ் சொல்லு. ராம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிட்டு வரட்டுமா? எப்போ? இப்போ போகிறோம். சரி போயிட்டு வா. நான் எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமா? ஃப்ரெண்ட்ஸே பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி. என்ன சொல்லிட்டு வந்தடி? எப்படி விட்டாரு? எனக்கு என்னமோ அவரை ஏமாத்துறேனோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். என் சுச்சுவேஷனில் நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாம இரு.
சரி மாமா, நீ எதுவும் வருத்தப்படாத. நான் சொன்ன கடை போகிற உள்ளதாக இருக்குது. கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி. Hi. How was your trip? I have a surprise for you. Abhaya? Hey. இன்னும் 4 நாள் வேணாலும் டூர் போயிட்டு வா. அதுக்கே அழுதுட்டு இருக்கா? அபயா, என்னாச்சு? நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டேங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல. மேரேஜுக்கு 2 நாள் முன்னாடி என்ன ஐயோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட டூர் போறேன்னு சொன்னது கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரேப் கிட்ட ரிசல்ட் வாங்கிட்டு லாயர் கிட்ட இருந்து கேஸ் வாபஸ் வாங்கலான்னு தாங்க. அவனுங்களுக்கு பயந்துட்டு இல்லைங்க. ஆனா என்னோட அம்மாவையும் தங்கச்சி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கொன்னுடுவேன்னு மிரட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கணும்ன்ற எண்ணம் இல்லைங்க. ஆனா என்ன நடக்கிறதுன்னு புரியறதுக்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சு. I'm sorry. I'm really, really, really sorry. ஆமாமே. டேய் சனி, உங்க லாரி சித்தப்ப நம்பர் கொஞ்சம் அனுப்புடா. எதுக்குடா? டேய் நீ அனுப்புடா, நான் சொல்றேன். என்ன பண்ற? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே கிளம்பிடுறேங்க. உக்காரு. ஆண்டி, நான் ஊருக்கு கிளம்புறேன். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. ரொம்ப நாள் கழிச்சு அவ சிரிச்சதை பார்த்துட்டேன். அது போதும். என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஒரு அம்மாவா அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டி ப்ளீஸ், பழசெல்லாம் மறந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் டிப்ரெஸ் ஆகிடுவா. பார்த்து போயிட்டோங்க. மாமே, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து மிரட்டணுத்துக்கு இவ்வளோ வச்சாச்சு. கேஸ் இப்போ நம்ம சேர்த்தா ஸ்டூடெண்டாக இருக்கு. சித்தப்பா கேஸை தெளிவாக ஃபாலோ பண்ணிப்பாரு. நீ எதுவும் நினச்சி கவலைப்படாது. சரி, ஏதாச்சும் அப்டேட்னா எனக்கு கால் பண்ணு. சரி.
நம்ம சொசைட்டியோட டிசைன் எப்படின்னா டிவியில் பேப்பரில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பொண்ணு நினச்சி ரொம்ப பரிதாபப்படுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பலாத்காரம் பண்ணப்பட்டது ஒரு பொண்ணோட தப்புன்னு அந்த பொண்ணை மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியும் சேர்த்தே நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பொண்ணோட தப்பு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல.